உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமனா, நாம இப்ப என்ன நினைச்சோமோ அது சரியா நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க சாமி? ராணியும் சித்தார்த்தும் இப்ப மரணத்தோட விளிம்புல இருக்காங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க சாமி? ஆமா, இதுக்கப்புறம் அவங்களால அந்த கோவிலை விட்டு வெளியில வரவே முடியாது. அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க 2 பேரும் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடுவாங்க. ஓய்யோ, இப்போ சித்தார்த்தையும் ராணியையும் பார்க்க முடியுமா? தாராளமா. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. என்ன சாமி, அவங்கள காட்ட சொன்னா நீங்க வெறும் காட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க ஏன் என் கண்ணுக்கு தெரியலங்கிற காரணம் இப்ப எனக்கு தெரிஞ்சிரும். பேய், பிசாசு, துஷ்ட ஆத்மாக்களின் அமானுஷிய கோட்டை அது. உன்னுடைய மந்திர சக்தி அந்த இடத்துல வேலை செய்யாது. அந்த கோவிலுக்குள்ள என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது. அடுத்த 3 மணி நேரத்துல அந்த ராணியும் சித்தார்த்தும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது உனக்கு தெரிய வரும். அந்த 3 மணி நேரமும் தெற்கு திசையில இருக்கிற காட்டை மட்டும்தான் காட்டுமே தவிர கல்லடை சம்பால இருக்கிற அந்த கோவில உன் கண்ணுக்கு காட்டாது. என்ன ராணி, ஏதோ இதய மாதிரி இருக்கு இல்ல? ராணி, 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 ராணி. ராணி, ராணி.
இந்தா சாப்பிடு. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? ராணி, நீ ஒவ்வொரு முறையும் அந்த ஓட்டையை மூடும் போதெல்லாம் பூட்டு தெரியுது, ஆனா சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே. என்ன சாவி இது? யோ தாடிகாரா, யோ எழுந்திரியா. யோ, அங்க ஒரு இதயம் இருந்துச்சுல, அதுல நான் தெரியாம கத்திய வீசிட்டேன். அது வெடிச்சு அதுக்குள்ளார இருந்து ஒரு சாவி விழுந்துச்சியா. ஓ அப்படியா? அந்த சாவி எங்க இருக்கு? தோ. சரி இரு, இதுல செட் ஆவதான் நான் பாக்குறேன். வாயா. யோ, அதுல என்ன எழுதிக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு ஏதாவது புரிதாயா? உனக்கே புரியல, எனக்கு எப்படி புரியும்? யோ தாடிகாரா, அதுல அப்படி என்னதான் எழுதிக்குது? நானே இப்பதான் அதை புரிஞ்சுக்கிறேன். இது நான் படிக்கிறேன், கேளு. திடீரென்று ஒரு பிரளயம் ஏற்படும். அப்போது மானுட ஆத்மா ஒன்று கூடு விட்டு கூடு வாழ்வது போன்று தன் உடல் இல்லாமல் வெளியே அலைந்து கொண்டிருக்கும். நீர்நிலைகளில் வாழக்கூடிய பாக் எனப்படும் கொடிய பிசாசு வெளியே அலைந்து கொண்டிருக்கும். அந்த ஆத்மாவின் உடலில் சங்கமித்து விடும். சங்கமித்த அந்த உடலை தன் உடலாக வசப்படுத்த வேண்டும் என்றால் ஊர் எல்லையில் புதைக்கப்பட்ட 3 இடம் இருக்கும். ஆனால் அது புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் மானுட ஆத்மா மீண்டும் தன் பூத உடலை அடைவதற்கு போராடி கொண்டிருக்கும். இன்னொரு துஷ்ட ஆத்மா அந்த உடலை தன் வசப்படுத்துவதற்காக என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்ய ஆரம்பிக்கும். யோ, அப்பனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்ப நீ படிச்சது எல்லாமே நந்தனகுது. பசுபதி உடம்புக்குள்ளார இருக்கிறது அந்த பாகுங்கிற பேய் தான். இப்போதைக்கு பசுபதி உசுரோட இல்ல, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அந்த ஆத்மா அழிஞ்சுகின்னு இருக்குது. அந்த மானோட ஆத்மா மறுபடியும் உசுறு பொழைக்கணும்னா அந்த 3 நாளைக்குள்ளார அதோட உண்மையான உடம்புக்குள்ளார வெளியே அலைஞ்சுன்னு இருக்கிற பசுபதியோட ஆத்மாவை சேர்க்கணும். ஆமா, அதை எப்படி சேர்க்கறதுன்னு அதுல போட்டுக்குதான்னு பாரு. இரு படிச்சு பாக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.